Hi students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8th standard science பயோசுவாலஜி ஜுவாலஜி பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜுவாலஜி பார்ட்டில் blood groups, human blood groups எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். blood groups, the blood groups under transfusion. ஹியூமனுடைய blood groups, அது blood transfusion எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். இந்த blood groupல depending upon the combination of antibodies present in the plasma, பிளாஸ்மாவில் இருக்கிற ஆன்டிபாடிஸை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஆர்பிசியோட சர்ஃபேஸில் இருக்கிற ஆன்டிஜனை பேஸ் பண்ணி இந்த blood groupஸை பிரிச்சுருக்கிறோம். எப்படி பிரிச்சுருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, antibodies. Okay, antibodies present in plasma. Okay, அப்போ antibodies எங்கே இருக்குன்னா பிளட்டில் பிளாஸ்மாவில் இருக்குது. அடுத்து ஆன்டிஜன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இருக்கும். ஓகே, சர்ஃபேஸ் ஆர்பிசி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் போடலாம். இது சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா இதுக்குள்ள பிளாஸ்மா இருக்குது. இந்த பிளாஸ்மாவில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, இது பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஓகே, பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஓகே, இது ஆர்பிசி, பிளட்டில் ஆர்பிசி இருக்கும்ல, இது ஆர்பிசி. ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இந்த blood குரூப்ஸை கிளாஸிஃபை நம்ம பண்ணுறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் blood குரூப்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆன்டிஜன் அப்படின்னா என்ன? ஆன்டிஜன்றது இது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்சஸ் தட் எவோக் த ரிலீஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் இம்யூன் சிஸ்டம். ஓகே, இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்சஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆன்டிஜன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம், ஆன்டிஜன். ஓகே, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். இது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்சஸ், இது ஒரு protein substances that evoke or release of antibodies. Okay, evoke, release of antibodies. Okay, from the immune system. Okay, from immune system. Immune, அப்போது இம்யூன் சிஸ்டத்தால் உருவாக்கக்கூடிய ஒரு அதாவது இந்த ஆன்டிஜன் நம்ம பாடியில் இருந்ததுன்னா நம்ம ஆன்டிபாடிஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஓகே, இது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். அடுத்து ஆன்டிபாடி. இதுவும் ஒரு ப்ரோட்டீன், ஸ்பெஷல் ப்ரோட்டீன். இது ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்சஸ் produced by white blood cells, அதாவது WBC இதிலேருந்து உருவாக்கப்படுறது தான் இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? என்ன வேலையை செய்யும் ஆன்டிபாடிஸ்? இட்ஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ். அகைன்ஸ்ட் டிசீஸ், நோயை உருவாக்குற அந்த ஜெர்ம்ஸ், டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ், அதை அழிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இது ஆன்டிபாடியுடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகே, இந்த ஆன்டிஜனை பற்றி நம்ம பார்க்கும்போது different types of antigen இருக்குது present on surface of RBC. Okay,
different type of RBC sorry antigen எங்கே இருக்கும்னா சர்ஃபேஸ் ஆர்பிசி உடைய சர்ஃபேஸில் இருக்குன்றதை நம்ம அங்கே பார்க்கணும். ஓகே, இப்போ ஆன்டிஜனை இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். அப்போ இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி கூட போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடியை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆன்டிஜனுக்கு இருக்குன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, வாங்க போகலாம். அடுத்து நம்ம இந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டத்துக்கு நம்ம போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஓ blood grouping system. ABO blood grouping. இது என்ன சார் ABO blood grouping? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி depending upon antibodies in plasma, antigen in surface RBC, இதை பேஸ் பண்ணி தான் இந்த பிளட் குரூப்ஸை நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர், இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் கார்ல் லான்ஸ்டீனர். இன்ட்ரடியூஸ்ட் பை கார்ல் லான்ஸ்டீனர். இவர் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டத்தை. 1900, அதாவது 1900 உருவாக்குறாரு இந்த ஃபஸ்ட்டு பிளட் குரூப் சிஸ்டத்தை. 1900 இவர் இந்த பிளட் குரூப் சிஸ்டத்தை 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸாக இங்கே பிரிக்கிறார். ஓகே, 4 டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ், 4 டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ். என்னென்ன டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏ பிளட் குரூப், ஏ பி, ஏபி, ஓ. சரிங்களா? இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸை உருவாக்குறாரு. இப்போ நம்ம அதை அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கிறோம்? அலாங் வித் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ப்ரெசன்ட் இன் பிளட். ஓகே, பிளட்டில் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்கிறத பொறுத்து, அடுத்து ஆன்டிஜன் சர்ஃபேஸ் ஆர்பிசியில் இருக்கிறத பொறுத்து நம்ம பிரிக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 பிளட் குரூப்பை பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பர்சன் பிளட் குரூப் ஓ, பர்சன் பிளட் குரூப் ஓ, இவங்களை என்னன்னு சொல்கிறோம்? யூனிவர்சல் டோனர். இவங்களை ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறோம் யூனிவர்சல் டோனர். ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இவங்க யாருக்கு வேணால் பிளட்டை கொடுக்கலாம். பிளட் கேன் பி கிவன் ரெசிபியன்ட் ஆஃப் எனி பிளட் குரூப். அதனால் இவங்களை என்னென்னு சொல்கிறோம்? எந்த பிளட் குரூப் வேணால் ஏவுக்கும் கொடுக்கலாம், பிக்கும் கொடுக்கலாம், ஏபிக்கும் கொடுக்கலாம், ஓவுக்கும் கொடுக்கலாம். அப்போ எந்த பிளட் குரூப் உள்ள பர்சனுக்கு வேணால் இவங்க பிளட்டை கொடுக்கலாம். அதனால் இவங்கள யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஓகே, a person blood group AB, person blood group AB, அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். அவங்கள என்னன்னு சொல்கிறோம்? யூனிவர்சல் ரெசிபியன்ட். எப்படி நம்ம ஓ பிளட் குரூப்பை யூனிவர்சல் டோனர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு என்னென்னு பாருங்களேன். இட் கேன் ஏபி இந்த பிளட் குரூப் உள்ளவங்க ரிசீவ் பிளட் ஃப்ரம் டோனார் ஆஃப் எனி பிளட் குரூப். எந்த பிளட் குரூப் இருக்கவங்க கிட்டக்கூடியும் என்ன பண்ணிக்கலாம்? அவங்க பிளட்டை ரெசிபியன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஒரு ரெசிபியன் இவங்க கொடுக்குறவங்க எந்த பிளட்டுக்கு குரூப்பில் உள்ளவங்களுக்கும் பிளட்டை கொடுக்கலாம். ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், ஏபி கொடுக்கலாம், ஓ கொடுக்கலாம். ஓ ஏபி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பிளட்டை வாங்கிக்கலாம். அதனால தான் இவங்களை என்னென்னு சொல்கிறோம்? யூனிவர்சல் ரெசிபியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இங்கே நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஏபி பிளட் குரூப்பில் யார் யார் என்னென்ன பிளட் குரூப் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புக்கில் ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளட் குரூப் ஏ. பிளட் குரூப் ஏ.
ஏ பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம்னு சொல்கிறோம்? பேஸ்ட் ஆன் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்கிறத பொறுத்து, அதேமாதிரி சர்ஃபேஸ் ஆர்பிசியில் ஆன்டிஜன் இருக்கிறத பொறுத்து நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளட் குரூப் ஏ. பிளட் குரூப் ஏ இருக்கிறவங்களுக்கு இது பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு வச்சுங்க. இது அவங்களுடைய பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதில் பிளாஸ்மா இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த பிளாஸ்மா. ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி, சர்ஃபேஸ் ஆர்பிசியில் ஆன்டிஜன். ஓகே, அப்போது பிளட் இருக்குன்னா அது உள்ள பிளாஸ்மா இருக்கும், பிளட் செல்ஸ் இருக்கும். அப்போது ஆர்பிசியை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஆர்பிசின்னு வச்சுங்க. இது ஆர்பிசி. ஓகே, உள்ளே இருக்கிறது பிளாஸ்மா, இது ஆர்பிசி. ஓகே, அப்போது இந்த ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய பிளட்டில் ஆன்டிபாடி பி இருக்கும். ஓகே, இவங்களுடைய பிளட்டில் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி பி ஆன்டிபாடி. ஓகே, பி ஆன்டிபாடி. ஏபினா ஆன்டிபாடி. ஓகே, பிளாஸ்மாவில் பி ஆன்டிபாடி இருக்கும். இவங்களுடைய சர்ஃபேஸ் ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் இருக்கும். இவங்களுடைய சர்ஃபேஸ் ஆர்பிசியில் ஏ ஆன்டிஜன் இருக்கும். ஏ ஆன்டிஜன், ஏஜினா ஆன்டிஜன். ஓகே, அப்போது பிளட் குரூப் ஏ அவங்களுக்கு ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜனும், பிளாஸ்மாவில் பி ஆன்டிபாடியும் இருந்ததுன்னா அவங்க பிளட் குரூப் ஏ அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பிளட் குரூப் போகலாமா? பி பிளட் குரூப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளட் குரூப் பி. பி பிளட் குரூப் சேம். இவங்க எப்படி இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் உள்ள பிளாஸ்மா இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த பிளாஸ்மாவில் ஆர்பிசி இருக்கும். அதாவது பிளட் சர்க்குலேஷனில் ஆர்பிசி இருக்குது. இந்த ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இந்த பிளட் குரூப் பி இருக்கிறவங்க பியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட்டில் ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன் இருக்கும். ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன், பிளாஸ்மாவில் ஓகே பி ஆன்டிஜன். ஓகே, நான் இங்கே என்ன போடுறேன்? பி ஆன்டிஜன், ஏஜினா ஆன்டிஜன். அவங்களுடைய பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஏ ஆன்டிபாடி, சரிங்களா? ஏ ஆன்டிபாடி. ஓகே, பிளட் குரூப் பி உள்ளவங்களுக்கு அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடியும், சர்ஃபேஸ் ஆர்பிசி. ஓகே, இது ஆர்பிசி. ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன்னும் இருந்ததுன்னா அவங்க பிளட் குரூப் பி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிற பிளட் குரூப் ஏபி. பிளட் குரூப் ஏபி பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்பயும் போல தான் நம்ம போட போகிறோம். இது ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன். சர்க்குலேஷனில் பிளாஸ்மா, இது பிளாஸ்மா, ஆர்பிசி இருக்கும். ஓகே, அப்போது பிளாஸ்மாவில் என்ன இருக்குன்னு சொல்கிறோம்? ஆன்டிபாடி. ஆர்பிசியுடைய சர்ஃபேஸ், இது ஆர்பிசி. ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன் இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது இந்த ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். ஓகே, ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும் அவங்களுடைய சர்ஃபேஸ் ஆர்பிசியில். ஓகே, அப்போது அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி எப்படி இருக்கும்? ஆன்டிபாடி இருக்காது, நில். ஆன்டிபாடி ஆப்சன்ட்.
ஆர் ஆன்டிபாடி நில் இருக்காது. ஓகே, அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய பிளட் குரூப் ஏபி அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ பிளட் குரூப் ஏபி உள்ளவங்களுக்கு அவங்களுடைய சர்ஃபேஸ் ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். அவங்களுடைய பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி இருக்காது. ஓகே, அடுத்து நம்ம போயிடலாமா? இது எல்லாமே உங்களுடைய புக்கில் டேப்லர் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்து போயிடலாமா? அடுத்து பிளட் குரூப் ஓ பிளட் குரூப் பற்றி பார்க்க போகிறோம். சேம் நம்ம போடலாம். மறுபடியும் இதே ஸ்ட்ரக்சர், சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளாஸ்மா, அடுத்து ஆர்பிசி. ஓகே, என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பிளாஸ்மா, ஆர்பிசி. ஓகே, அப்போது இந்த ஓ பிளட் குரூப் உள்ளவங்களுடைய ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இருக்காது. ஆன்டிஜன்ஸ் ஆர் ஆப்சன்ட். இங்கே ஆன்டிஜன் இல்லை, நில். ஓகே, ஆன்டிஜன் இல்லை. ஓகே, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் எந்த ஆன்டிஜனும் இல்லை. ஆனால் பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிபாடியும் இருக்கும், பி ஆன்டிபாடியும் இருக்கும். பிளாஸ்மாவில் ஏ ஆன்டிபாடி, பிளாஸ்மாவில் பி ஆன்டிபாடியும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுடைய பிளட் குரூப் ஓ பிளட் குரூப் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது இதுதான் இந்த பிளட் குரூப்பிங் சிஸ்டம், ஏபிஓ பிளட் குரூப்பிங் சிஸ்டம்ன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.